எங்க கிட்ட 20 போஸ்டர்ஸ் வாங்கிடுவாங்க. அவங்க கிட்ட வெரிஃபைடு பேஜஸ் ஒரு கிட்டத்தட்ட 150 இருக்கும். அந்த 150 வெரிஃபைடு பேஜஸ்லயும் ஒரு நாளைக்கு Experience the joy with the Chennai Silks this Pongal. Let the celebration begin. சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல். நிறைய இடத்துல இது ரொம்ப கன்ஃபியூஷனாவே போயிட்டு இருக்கு. உண்மையாவே இது வந்து ஜென்னுவனான அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அந்த ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் பண்ணி அர்ச்சனா ஜெயிக்கணும்னு இருக்கா, இல்ல இதுக்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணுதா, இல்ல இது என்ன நடக்குது? ஆர்கானிக்கான எந்த ஃபேன்ஸ் கிரௌடும் அங்க அர்ச்சனாக்கும் சரி மாயாக்கும் சரி யாருமே இவ்வளவு பெரிய டிஜிட்டல் வெர்ஷனை கிரியேட் பண்ண முடியாது. ஆர்கானிக்கா இருக்கிறவங்களால இவ்வளவு பெரிய வேவை கிரியேட் பண்ணவே முடியாது. டிஜிட்டல் செக்டார்ல ஒரு ஃபோர்ஸ்டு சோஷியல் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணோம்னா ஏஜென்சிஸ் ஷுட் பிளே a vital role posting most of the inputs of the players in most of the pages, highly volume running pages. அது அர்ச்சனா அது வந்து எக்ஸ்ட்ரீமா ஓடுது. செகண்ட் லெவல் மாயா அது போயிட்டு இருக்கு. ஃபேன்ஸ்ல என்னதான் ஃபேனு ஏஜ் குரூப்ல என்னவா இருந்தாலும் ஒரு மாதிரி நீங்க ஆர்கானிக்கா பார்க்கணும்னா பிரியங்கா பாவனிக்கு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக். அதெல்லாம் வந்து பிஆர் அது இது அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பிரியங்காவுக்கு பிஆர் பண்ணாங்க, பாவனிக்கு பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக். அந்த லெவல் வேவ் தான் வருமே தவிர அந்த மீறின வேவ் வரவே வராது. ஓகே ஓகே. இப்போ நீ பிரியங்காவை தாண்டி மாயாக்கு ஒரு அர்ச்சனாக்கு ஒண்ணு போகுதுன்னு சொன்னா நீ நம்புவியா? பட் ஆக்சுவலி அண்ணா அது கரெக்ட். பட் அர்ச்சனாக்கும் ஃபேன் ஃபாலோவிங் இருந்தது. அந்த பேஸ் அந்த கிரவுட் வந்து தப்பா நினைச்சுக்காத. எனக்கெல்லாம் அர்ச்சனாவை இந்த ஷோல தான் தெரியும். சரியா? எனக்கெல்லாம் பிரியங்காவை வருஷ கணக்குல தெரியும். எனக்கு அர்ச்சனாவை தெரியும். கேளு எனக்கு அர்ச்சனாவை இதான் தெரியும். 50 டேஸ்க்கு அப்புறம் வந்து பாக்குற ஒரு பொண்ணு கேமால் ஈர்க்கப்பட்ட கிரௌடு தான் ஜாஸ்தி. பிரியங்காக்கெல்லாம் டிஃபால்ட்டாவே ஃபேன் கிளப்ஸ் ஜாஸ்தி. சரியா? அப்படி இருக்கிற பொண்ணு ஹையஸ்ட் ஃபாலோவர்ஸ் இருக்கிற பொண்ணு நீங்க அடிக்கடி ஒரு டார்கெட் பேருக்கு புரியாத ஒரு விஷயம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு அது புரியாது. உங்க யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்தோன்னா தலைவரோ தளபதியோ இல்ல யாரோ ஒருத்தங்க படம் வந்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் அப்படின்னா இந்த 10 மில்லியன் வியூஸ்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் படம் ஃபர்ஸ்ட் டே தியேட்டர்ல வந்தா 10 மில்லியன் பீப்புள் போய் தியேட்டர்ல படம் பார்க்க மாட்டாங்க. சரியா? இந்த 10 எத்தனை பர்சன்டேஜ் போய் படம் பாக்குறாங்க, இத்தனை பேர் பார்த்தாங்கன்னா கோடான கோடிகள் படம் கொட்டிடும். அது மாதிரி நீங்க எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றது மேட்டர் கிடையாது. அந்த அவ்வளவு ஃபாலோவர்ஸ்ல எவ்வளவு ஆர்கானிக்கு, எவ்வளவு உங்களுக்காக உண்மையிலேயே நேரம் செலவிட்டு உங்களை ப்ரொமோட் பண்ணி நீங்க ஜெயிக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு கேம்பெயினிங்கா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஓட ரேஷியோ ரொம்ப கம்மி. நாங்க சினிமா படம் பண்றோம். எங்க மீடியா ப்ரொமோஷனுக்கு ஒரு போஸ்டர் எங்க கிட்ட 20 போஸ்டர்ஸ் வாங்கிடுவாங்க. ஒரு நாளைக்கு அவங்க கிட்ட வெரிஃபைடு பேஜஸ் ஒரு கிட்டத்தட்ட 150 இருக்கும். அந்த 150 வெரிஃபைடு பேஜஸ்லயும் ஒரு நாளைக்கு காலையில 2 போஸ்டும் சாயங்காலம் 2 போஸ்டும் போடுவாங்க. அது மல்டிபிள் வைரல் ஆகும். அது மாதிரி 7 நாள் பண்ணாங்கன்னா அது எக்ஸ்ட்ரீம்லி வைரல் ஆகும். இது மாதிரி ஏஜென்சிஸை யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்றதுக்கு பேர் தான் பிஆர் ப்ரொமோஷன்ஸ். ஸோ இதை வந்து அர்ச்சனா பண்றாங்களா, அர்ச்சனாக்காக பண்றாங்களா, மாயா பண்றாங்களா, மாயாக்காக யாராச்சும் பண்றாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இதனால் மக்கள் ஓட்டு வந்து கன்வெர்டபிளி நான் ஒரு பாயிண்ட்டுக்கு பின்னாடி வரைக்கும் கூட அர்ச்சனா ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஆப்ஷன் ரொம்ப ஓப்பனா இருந்தோம். அர்ச்சனாவுடைய கேம் சேஞ்ச் ஓவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப சொல்றேன், அந்த பாயிண்ட்ல தான் அந்த அவர்ஷன் ஏற்படுது. இந்த லாஸ்ட் 2 வீக்ல இருக்கிற அந்த ஆக்சுவலா நான் லாஸ்ட் 2 வீக்குன்னு கூட சொல்ல மாட்டேன். ரொம்ப எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த பொண்ணை டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் விளையாட விடாம அந்த பொண்ணோடைய கேம் ஃப்ளோவை ரொம்ப கம்மி பண்ணி மெதுவா அந்த பொண்ணோட வின்னிங் கிளாட மெதுவா புடுங்கிட்டாங்க. 3வது சீசன்ல அந்த அக்காவுக்கு பேரு வத்தி குச்சின்னு பேர் வச்சாங்க. சரியா? அவங்க பேர் தான் வனிதா அக்கா. அதுல பாருங்க, தக்காளி மூட்டையை தேடி ஒருத்தங்க நேரா அப்படியே
சர்ப்ரைசிங்கா உள்ள வந்தாங்களாம். உள்ள வந்துட்டு அவங்க ஒரு சேஷ்டை பண்ணாங்க பாருங்க. எனக்கு இது அது எப்படி இருந்ததுன்னா, சப்பா வத்தி குச்சிக்கு பிறந்தது தப்பே கிடையாது. நீ கொளுத்தி 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 போடுற, அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா ஒரு செகண்ட் யோசிச்சு பாத்தியா, நீ ஏதோ பெர்ஃபார்ம் பண்றன்ற பேர்ல ஒண்ணு பண்றது உன்னை திருப்பி காரி துப்புவாங்கன்னு உனக்கு ஒரு செகண்ட் தோண வேணாமா? தினேஷை கூப்பிட்டு, நீங்க ஒரு பயங்கரமான இண்டிவிஜுவல் பிளேயர் தான், ஸ்ட்ராங்கான பிளேயர் தான், ஆனா இப்போ நீங்க ஒரு ட்ரையோ கேம் ஆடிட்டு இருக்கீங்க. பாம்ஸ் மேட்சே முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஓட்டு போட்டா மக்கள் இனி நான் ட்ரியோல ஆடினா என்ன, இன்னும் 45 பேரை கூட வச்சுட்டு ஆடினா என்ன, ட்ரியோ கேம் ஆடுறீங்க. இத வந்து சொல்ல வந்த ஆள் யாருன்னா 9 பேர் கொண்ட குழுவோட கேங் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த பொண்ணே ஒரு கேங்க சேர்ந்த புள்ளி கேங்க சேர்ந்த பொண்ணு தான். இத வந்து தினேஷ் கிட்ட வந்து ட்ரியோ, சரி இந்த பக்கம் தான் நீ அப்படி ஒரு காமெடி பண்ண, சரி பரவாயில்ல, மாயாவை கூப்பிட்டு வச்சு நீ ஒண்ணு பண்ண பத்தியா, தட் வாஸ் ஃபேபுலஸ். அதாவது இதுவரைக்கும் மாயா மேல இருந்த மொத்த மரியாதையும் நீ ஒரு ஆளுன்னு பேசுனதுல கேட்டதுல புஷ்ன்னு போச்சே, எல்லாமே போச்சே அப்படின்ற மாதிரி. இதுல விவரம் இல்லாம உங்க அம்மா வெளியில ட்விட்டர்ல என்னென்னமோ எழுதிட்டு இருக்காங்கம்மா. அவங்க ஏன்னா உள்ள இருக்கிறத உன்னைய தடுக்கிறதா, வெளியில இருக்கிற எங்க அக்காவை தடுக்கிறதானே எனக்கு தெரியலையே. என்னம்மா தப்பு பண்ற நீ உள்ள. அதாவது மாயா கிட்ட போய் என்ன பேசுறீங்க, அவங்க நம்மளை பார்த்து புள்ளி கேங் சொல்லிட்டாங்க, என்னைய பார்த்து பிரெயின்லெஸ் பின்ன பிரெயின் குடவுன்னா சொல்லுவாங்க. ஏமா நீ முதல்ல இருந்தே பண்றது அறிவுன்றது ஒரு அளவுகோடு கூட இல்லாம இந்த கேம்ல விளையாண்டுட்டு இருக்க. நீ நேரா வந்தியா மாயா கிட்டக்க போய், நீ அதாவது வெளியில அர்ச்சனாக்கு பிஆர் அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் பாத்திருக்கேன். அதுக்காக அர்ச்சனாக்கு பிஆர்ன்ற ஒரே கொள்கையை உள்ள எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு உள்ள உட்காந்து அது என்ன அர்ச்சனாக்கு பிஆர், இப்ப போய் நான் மாயாக்கு பிஆர் ஆகிறேன்ற மாதிரி மாயாக்கு பிஆருன்னு இந்த பொண்ணு போய் உள்ள ஒண்ணு மன்னிச்சு பாருங்க. அது சும்மா இருந்த மாயாவோட பெரிய சேர்த்து எடுத்து விட்டுரும் போல் இருக்கு. அதாவது மாயா கிட்ட போய் ஒரு அட்வைஸ் பண்ணுது, நம்மளெல்லாம் அவங்க சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது என்ன பேச்சு பேசிட்டாங்க. ஏன் பேபி, நீ ஒரு தடவை எப்பயாவது அவ பேசின வீடியோ எல்லாம் தனியா பாத்தியே, என்னைக்காவது கேங்கா உட்கார்ந்து நீங்க பேசின வீடியோ பாத்திருக்கீங்களா? மார்னிங் பல் வளர்க்கறதே 10 தடவை வளர்க்கணும், அவ்வளவு கன்றாவியா இருக்கும் கழுவி ஊத்துற அளவுக்கு. நீங்க வந்து அர்ச்சனா பேசின வீடியோ, அர்ச்சனா சும்மாதாம இருந்தா, மாறி மாறி 9 பேர் அந்த ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸ்க்கு உள்ளேயும் போக முடியாம சுத்தி இருக்கிற கேட்டுக்களை போய், அதாவது இந்த வாட்ச்மேன் ஒரு கேட்டுக்கு இந்த பக்கம் நின்றா எல்லா நாய் இது பெல்ட்டையும் கையில பிடிச்சிருவாங்க, அது எல்லாம் ஒரு பக்கம் இழுக்கும். அப்படி சுத்தி இருந்த அர்ச்சனா கத்திட்டு, இப்ப என்னன்னு கேட்டா அவன் நம்மள பார்த்து புள்ளி கேங்கன்னாங்க. இல்ல, நீங்க புல்லட் ட்ரெயின்னு சொல்லணும் உங்க டீமை. எல்லாம் மாறி மாறி ஒண்ணு பண்ணிட்டு, இதுல ஒண்ணு அந்த பொண்ணு ஒண்ணு சொன்னுச்சு, என்னன்னா அவங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க, சாரி நீங்க எல்லாம் சேர்ந்து பிரதீப் ஒண்ணு பண்ணீங்க, அது என்னன்னு தெரியுமா? நீங்கெல்லாம் சேர்ந்து சாரி கேட்டீங்களா? இல்ல 60 கேமரால இப்ப எத்தனை பேர் உள்ள வந்துட்டீங்களா, இவங்க எல்லாரும் பாத்துட்டாங்களா, நாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த 60 கேமரா முன்னாடி பிரதீப் நாங்க செஞ்சது மிகப்பெரிய தவறு, நாங்க 7 பேர் புரிதல் இல்லாம. ஏன்னா இப்ப இந்த வீட்டுக்குள்ள அந்த உரிமை குரல் தூக்குறதுல 2 பேர் தான் வெளில வரல, ஒண்ணு மணி, இன்னொன்னு மாயா. மிச்ச 7 பேர் வெளில வந்துட்டாங்க அந்த உரிமை குரல்ல இருக்கிறவங்க. இப்ப வந்து வெளியில பார்த்த இதெல்லாம் சொன்ன ஜோவிகா வந்து சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டோம், அது மிகப்பெரிய ஒரு அலையை கிரியேட் பண்ணிடுச்சு, இப்ப நம்ம வந்து எல்லாரும் கேமரா முன்னாடி சாரி கேட்டுருவோன்னு சும்மா உட்கார்ந்துருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு, நேத்து நான் பேசுனதுல நிறைய பேர் நான் ஏதோ அர்ச்சனாக்கு ஹேட்டர் மாதிரியும், மாயா வீட்டுல இருந்து எனக்கு ஸ்வாகத்தா வந்து எனக்கு யூஎஸ்ல இருந்து 10 லட்ச ரூபாய் அனுப்பிச்சிட்ட மாதிரியும் என்னென்ன பேச்சு பேசுறானுங்க. Experience the joy with the Chennai Silks this Pongal. Let the celebration begin.
சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல்